இப்ப இருக்கிற உலகத்துல சயின்ஸும் டெக்னாலஜியும் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல மனிதர்களை மாசுல வாழ வைக்க முடியுமான்னு ரிசர்ச் பண்ற இந்த நேரத்திலையும் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாம சில பழங்குடியினர்கள் மக்களோடு தொடர்பு இல்லாம ஒரு தனி தீவுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த தீவோட நேம் தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். அந்த தீவு எங்க இருக்கிறது, அந்த தீவுல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் டு எஸ்பி மீடியா. இது உங்கள் மீடியா, உங்களுக்கான மீடியா. நம்ம மீடியாவோட நோக்கம் உண்மை பேசுறது. அது அரசியலாகவும் இருக்கலாம், சினிமாவாகவும் இருக்கலாம். இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது உண்மை தன்மையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் நம்ம மீடியாவோட நோக்கம். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாமா? அந்த தீவு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போட்ல போனீங்கன்னா அந்த தீவை போய் சேர்ந்துடலாம். அந்த தீவோட பரப்பளவுன்னு பார்த்தா 59 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த தீவை டிஸ்கவர் பண்ணது அப்போனா 1771 ஜான் ரிச்சி என்பவர் அந்த தீவை முதல்ல டிஸ்கவர் பண்ணார். ஜான் ரிச்சி என்பவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ஒரு ஆபீசர். அந்த ஆபீசர் அங்க தீவு இருக்கானுன்றத பாக்குறதுக்காக அவர் அங்க போகல. அவர் கம்பெனி பிசினஸ் விஷயமாக போய்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த தீவுல ஒரு வெளிச்சத்தை பார்த்திருக்காரு. அங்க மனிதர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவர் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஜான் ரிச்சிக்கும் இந்த தீவுக்கும் இனிமேல் சம்பந்தம் கிடையாது. ஆஃப்டர் 9 இயர்ஸ் அந்த போர்ட்மேன், அவர் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசரா இருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல ஒரு மனிதர்கள் வாழ்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நம்ம சொசைட்டிக்குள்ள கொண்டு வரலாம்னு கிளம்பி போயிருக்காரு. போனவர் சும்மா போகாம கூட சில ஆட்களையும் பிளஸ் வெப்பன்ஸோட அந்த தீவை நோக்கி போயிருக்காரு. இவங்க போட்ல வரதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள், இவங்க போட்ல ஆயுதத்தோட வரதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அவங்க ஓடி போய் மரத்து மேலே ஏறிக்கிறதும் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த இவங்க இது நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போயிருக்காங்க. போன உடனே அங்க 2 வயசானவங்களும் ஒரு 4 குழந்தைங்களும் மட்டும் தப்பிக்க முடியாம அந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க அந்த குழந்தைங்கள அந்த வயசானவங்கள அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துக்கு அந்த கூட்டிக்கிட்டு வராங்க. அவங்க எங்க கூட்டிக்கிட்டு வராங்கன்னா, ஃப்ளோட் பிளேர் என்ற அந்த துறைமுகத்துக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு வராங்க. அவங்க கொண்டு போயிட்ட அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற 2 வயசானவங்க சடன் என்விரான்மெண்டல் சேஞ்சால இறந்து போறாங்க. ஸோ அங்க மிச்சம் இருக்கிற அந்த 4 பசங்களை இவங்க சரி இங்க இருந்து அவங்களுக்கும் அந்த இம்யூனிட்டி பவர் தாங்குற சக்தி இருக்காதுன்னு சொல்லி அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சை தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்க திரும்பி அவங்களை கூட்டிகிட்டு வந்த இடத்துலயே கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஓகே, இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த தீவு மட்டும் தனியா இருக்கு, அந்த தீவுல இருக்கிற மக்களையும் நம்மள கூட ஒன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஒண்ணு கிரியேட் பண்ணுது. அந்த கமிட்டியோட லீடர் நேம் தான் பண்டிட். டீமோட வேலை என்னன்னா, அந்த பழக்க வழக்கங்கள், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க லாங்குவேஜ் என்னன்றத ரிசர்ச் பண்றதுதான் அந்த டீமோட வேலையா இருந்திருக்கு. பட் அதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லாங்குவேஜ், அவங்க பேசுற அந்த லாங்குவேஜ் எந்த ஒரு லாங்குவேஜோட மேட்ச் ஆகாத ஒரு தனி லாங்குவேஜா இருந்திருக்கு. 1991 பண்டித் அவங்க டீமோட அந்த தீவுக்கு போறாரு. வித்தவுட் வெப்பனோட போறாரு. அங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போறாங்க. அந்த பொருட்கள்ல அவங்களுக்கு தூரமாவே வச்சுட்டு வந்துடுறாரு. அவங்க இருக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு அவங்க இருக்கிற 100 மீட்டருக்கு முன்னாடி அந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த பொருள்ல இருக்கிற பிக்கை மட்டும் ஈட்டியால சாவடிச்சு கொண்டு போயிடுறாங்க. பிளஸ் அந்த இளநீரும் கூட சேர்த்து கொண்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்க அந்த பொம்மையை எடுத்து மண்ணை குழி தோண்டி அந்த பொம்மையை மண்ணில் புதைச்சிடுறாங்க. ஓகே, நம்ம இளநீரை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ரொட்டீனா ஒரு சில வருஷத்துக்கு அந்த இளநீரை வச்சுட்டே வந்தாங்க. பட் அவங்க தொலைவா இருந்து அந்த இளைஞர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணாங்க. அந்த பார்டரை செட் பண்ணிட்டு அவங்க கையிலேயே அவங்க இளைஞரை வாங்கிக்கிறாங்க. பட் அந்த பார்டரை தாண்டி நம்ம ஆளுங்க அந்த பண்டிட் அவங்க டீம் உள்ள போனா ஈட்டியால தாக்க வராங்க. 1997 பண்டிட் என்ன பண்றாருன்னா, நம்ம கூட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை வாழட்டும், நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கமிட்டியை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க.
2004ல ஏற்பட்ட சுனாமியால நிறைய நாடுகள் மிக மோசமான நிலையில பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள் என்ன ஆனாங்கன்றத நோட் பண்றதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்து அந்த பழங்குடியினர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர் மேல அந்த ஈட்டி எரிஞ்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம கவர்மெண்ட் ஓகே இவங்க சேஃப்டியா தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் மீண்டும் அந்த ஹெலிகாப்டர் திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. மீண்டும் 2018ல ஜான் சௌன்றவரு அந்த தீவை நோக்கி போயிருக்காரு. அங்க போயிட்டு ஒரு ஆன்மீகவாதியா இருந்திருக்காரு. அவர் அந்த மக்களிடம் எதுக்கு இந்த மக்கள் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய சொல்லி நம்ம சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்தலாம்னு சொல்லி உள்ள போயிருக்காரு. போன உடனே அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரை வீசி அவரை சாவடிச்சு அங்கேயே மண்ணு போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. 2018ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அது அந்த அந்த தீவை சுத்தி, அந்த தீவுக்கு அந்த 10 கிலோமீட்டர் சுத்தி இந்தியன் நேவி பேட்ரோலை வச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த அந்த தீவுக்கு திரும்பி யாரும் போய் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. பிளஸ் அவங்களையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட அவங்க வாழ்க்கையை வாழட்டும், நம்ம வாழ்க்கையை வாழலாம்னு விட்டுட்டாங்க. திரும்பியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அங்க நடக்கல. அந்த இப்போதைக்கு அந்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த தீவை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த தீவுக்கு போறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க அந்த தீவுக்கு போவீங்களா மாட்டீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க மக்களே.